அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆடி கிருத்திகை. முருகனை கும்பிடுறதுக்கு மிக சிறந்த நாள். உங்கள் வீட்டில் முருகனோட படம் இருந்துச்சுன்னா முருகனோட படத்துக்கு முன்னாடி ஷட்கோண கோலம் போட்டு 6 வெத்தலை வச்சு 6 அகல் விளக்கு வச்சு விளக்கு போட்டு மலர் சாத்தி விளக்கு போட்டுட்டு நெய்வேத்தியம் பண்ணிட்டு உங்களுடைய வேண்டுதல்கள், உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும், அது குழந்தை வரமாக இருக்கட்டும், படிப்புக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும், கல்யாணமாக இருக்கட்டும், வீடு வாங்குறதா இருக்கட்டும், இல்லை எதிரிகள் தொல்லை, இல்லை நோய் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் உங்களுடைய வேண்டுதல்களை மனசார மனமுருகி மன்றாடி முருகா அப்படின்னு ஒரு நாமத்தை சொன்னாலே போதுங்க. உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே இந்த ஆடி கிருத்திகையில் பலித்தமாகும். இது நிச்சயமான சத்தியமான உண்மை. இதை கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்க. உங்களுடைய வேண்டுதல் அடுத்த கிருத்திகைக்குள்ள முருகன் கைமேல பலனை கொடுப்பார். ஆடி கிருத்திகையில் முருகனை விரதமிருந்து வழிபாடு செய்கிறது ஒரு வருட கிருத்திகை வழிபாடு செஞ்ச பலனை இந்த ஒரு ஆடி கிருத்திகை கொடுக்கும். ஆடி கிருத்திகையும் தை கிருத்திகையும் முருகனுடைய வழிபாடுக்கு மிக 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 உன்னதமான நாள். ஏன்னா தட்சிணாய புண்ணிய காலம், உத்தராயண புண்ணிய காலத்தில் முதல் வர கிருத்திகையை தான். கிருத்திகையில் நம்ம முருகனை வழிபடுறது ரொம்ப பெரிய பலனை கொடுக்கும். அந்த ஒரு வருடம் நம்ம முருகனை கிருத்திகை விரதமிருந்து வழிபட்டதற்குரிய பலன் நம்மளுக்கு கிடைக்கும். நம்பி பண்ணுங்க, நம்பிக்கையோடு செய்யுங்க. ஓம் முருகா சொல்லுங்க. உங்களால் முடிஞ்ச அளவு சரவண பவ எவ்வளோ தடவை உங்களால் சொல்ல முடியுமோ